இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது கமருதீன் நான் ரெட் கார்டு வாங்காம வெளியே போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாப்படி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் தான் அங்கே கெத்து, அவர் தான் அங்கே மாசு, நம்மளை அடிக்க அவனும் இல்லை, நம்ம தாண்டா இங்கே ரவுடி அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் கமருதீன் சுற்றிட்டு இருக்காப்படி. ஸோ இது விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா முதல் 3 வாரத்தில் ரெட் கார்டு கொடுத்து வெளியே துரத்தி விட்டுருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அழகு பார்த்தாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா கமருதீன் யாரு, நான் இப்படி தான் அப்படின்றத திருப்பி காமிக்கிறாரு. பார்வதி கூட சேர்ந்ததுனால அப்படின்ற மாதிரி தான் நானும் சொல்லியிருந்தேன். ஆனா அப்படி இல்லைங்க, கமருதீனோட கேரக்டர் ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி கையை அப்படி வச்சுன்னு என்ன அப்போ அப்படின்ற மாதிரி கேட்கறாருல, இன்னாடின்னு கேட்கறாரு. எனக்கு அதை பார்க்கும்போது டே கமருதீன், நீ ஒரு ஷோல இருக்க, அந்த ஷோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்ற பேசிக் அதான் சொன்னேன். அப்போதுலேருந்தே கமருதீனை மக்ருதீன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் கூட சில சமயம் யோசிப்பேன், அந்த அளவுக்கு மூளை இல்லாமல் இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப மூளை இல்லாமல் இருக்காருன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 18+ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவுடிசமா காமிச்சிட்டு இருக்காரு. அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா, பொண்ணுங்க கிட்ட அவ்வளோ என்னடா உனக்கு அக்ரெசிவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுதான் எனக்கு புரியல. இது அரோரா பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி போறாரு. ஆக்சுவலா ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் கழுத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்லேட்டை கழட்டி விட்டுருக்காங்க, ஏதோ நாய்ச்சங்கிலி போட்டு கட்டி விட்டுருக்காங்க, ஏதோ டாஸ்க் ஒன்று நடத்திருக்காங்க போல. அதில் என்னென்னமோ எழுதிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கிட்டு சுத்துறாங்க. இப்போ என்ன மேட்டர்னா ஆதிரை சொல்லி ஏதோ அரோரா கேட்டிருக்காங்க போல. ஸோ அதனால கமருதீன் எகிற மாதிரி அந்த ப்ரோமோல தெரியுது. ஓகேங்களா, ப்ரோமோல தெரியுற மேட்டர் இவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிரை சொல்கிறா, அவள் கீ கொடுக்குறா, நீ ஆடுற, அவள் சொல்கிறா, நீ செய்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேட்குறாரு. அப்போ அங்கே இதுக்கு முன்னாடி அதாவது ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சண்டை வந்திருக்கும். அதாவது 2வது வாரத்தில் நினைக்கிறேன், 2வது வாரத்தில் ஒரு சண்டை வந்திருக்கும். கரெக்டாக விஜய் சேதுபதி எபிசோடு அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த மாதிரி வெளியே கமருதீன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆதிரை என்ன பண்ணுவாங்க, அரோரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. வெளியில இதே மாதிரி தான் பொண்ணுங்கிட்ட அதிகமாக பழகிட்டு இருப்பான் அப்படின்னு. ஸோ அப்போ அரோரா அந்த சண்டையில் என்ன பண்ணியிருப்பாங்க, எங்கே நம்ம தான் போட்டு கொடுத்து தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே அது யோசிச்சு நான் இப்போ தோணுது. அதாவது ஆதிரை சொன்னது உண்மைதான் அப்படின்றது இப்போதான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மேட்டரை இப்போ எடுத்துட்டு அப்பயே நீ சொன்னல நீ இதை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட கேட்குறாரு. ஏன்டா அதெல்லாம் அப்போ சொல்லி முடிஞ்சு அதுக்கப்புறம் தானே அரோரா கூட ஃப்ரெண்டாக இருந்தேன், இவ்வளோ நாள் அரோரா கூட தானே சுற்றிட்டு இருந்தேன், அப்போ அதெல்லாம் உன் மைண்டுக்குள்ளே இருக்கா, அதுதான் அரோரா கேட்குது. அப்போ இவ்வளோ நாள் அப்போ எதுக்கு என் கூட ஃப்ரெண்டாக பழகினா அப்படின்னு கேட்கும்போது நீ தானே என் கூட ஃப்ரெண்டாக அவனு எழுதி வச்ச அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவள் எழுதி வைக்கிறா, நீ எதுக்கு ஃப்ரெண்டான, உன்னை பற்றி அவள் தான் தப்பாக பேசிட்டால, அப்புறம் எதுக்கு போய் ஃப்ரெண்டானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எனிவேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா பயங்கரமா எதிர்க்கிறாருன்ற மிரட்டுறாப்ல. சோ அரோரா பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு கத்துற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா கமருதீன் பாத்தீங்கன்னா வெளியே போறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி இல்லைங்க, ஆக்சுவலா நீங்களாம் நினைப்பீங்க இல்ல கமருதீன் அங்கங்க கோவப்படுறாரு, அந்த அளவுக்குலாம் ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, இது பாத்தீங்கன்னா ஒரு ஷோ. இந்த ஷோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஷோல பாத்தீங்கன்னா ஒருத்தன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறான், ஒருத்தன் எப்படியும் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்றது ஏற்றுக்க முடியாது. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போன சீசன்லாம், கமல் சார் விடுங்க, விஜய் சேதுபதி போன சீசன்லாம் சும்மா 2 பேர் கத்திக்கிட்டாலே ஏன் இப்படி கத்துறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படி மிரட்டோப்பில் உள்ள இருக்கலாம் பார்த்தீங்கன்னா அரண்டு போய் கிடப்பாங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேசும்போதே சார் கத்தாதீங்க, நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம்ல, நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, அந்த லெவலுக்கு தான் இந்த சீசன் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விட்டாரா, இல்லை கமருதீனை பார்த்தீங்கன்னா வெளியெடுத்துக்குது யோசிக்கிறாங்களா சேனல் சைட்லேருந்து என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க. எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்விஸ்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஆல்ரெடி வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய தலையை தூக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும், நான் அப்டேட் பண்றேன். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இவர் இந்த மாதிரி திருப்பி பிஹேவ் பண்ணும்போது ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தோணுது. கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையோ அப்படின்னு கூட தோணுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எகிரிக்கிட்டு போறாள் ஆதிரை. ஆதிரை யாரு, என்ன பண்றாவா, என்ன ஏய் கமருதீனை யாரா நீ, எல்லாருக்கிட்டையும் ஏன்டா இப்படி எகிரிக்கிட்டு போற, எனக்கு அதுதான் புரியல. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் கிட்ட எகிறத விட லேடிஸ் கிட்ட ரொம்ப எகிறாங்க, கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப எகிறாங்க. எனக்கு ஏன் அந்த மாதிரி எகிறான்னு தெரியல. ஆக்சுவலா பேசிக்கா பார்த்தீங்கன்னா பசங்களுக்குள்ள சண்டை போடக்கூட அது பெருசாக தெரியாது. பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி சண்டை போடும்போது எகிரிக்கிட்டு ஒரு மாதிரி கையை இப்படி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போகும்போது அது நல்லா இருக்காது, அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்றது அவனுக்கு புரியணும். விஜய் சேதுபதி இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ நாள் அதை புரிய வைக்காமல் இருக்காருல்ல. ஹோஸ்ட் மேலே தான் தப்பு. ஹோஸ்ட் ஒன்று புரிய வச்சிருக்கணும், இல்லை தூக்கி வெளியே அடிச்சிருக்கணும். இது ரெண்டுமே பண்ணாமல் இருக்குன்னா அப்போ ஹோஸ்ட் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாருன்னு அர்த்தம், ஹோஸ்ட் ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் வாரம் வருவீங்க, 4 கேள்வி கேட்பீங்க, அதில் ரோஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபயர் விட்டு அப்புறம் நீங்கள் கிளம்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக யோசிக்க தோணுது. இன்னைக்கு எபிசோட்
அரோராக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. கண்டிப்பா சொல்றேன், அரோராக்கும் கமருதீனுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா முட்டுது அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அரோரா எப்ப கமருதீன், அதாவது நீ பார்வதி கூடயே போ அப்படின்ற மாதிரி அரோரா சொன்னாங்களோ அப்பத்துல இருந்து அரோராக்கு வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் பார்வதி சுத்தமா பிடிக்கல, பயங்கரமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரோராவும் சும்மா சாதாரண ஆள் இல்ல, இதுவும் பாத்தீங்கன்னா உலக ஒத்தமி மாதிரி தான் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இவ்வளவு நாள் ஃப்ரெண்டுன்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களே சொல்றாங்க இந்த டாஸ்க்ல கூட முந்தானேத்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து கமருதீன் சண்டை திவ்யா கணேஷ் கிட்ட இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பார்ல, ஸோ அப்போ வந்து வெளியே வந்து சொல்லுவாங்க எதுக்கு நீங்க விட்டுறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது, அவர் வந்து பேசினா பேச விடணும், பேச விட்டு தான் என்ன பேசுறாருன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏமா அரோரா நீ தானம்மா கமருதீன் அழுதானுக்கு அழுவு வரும், கமருதீன் கஷ்டப்பட்டா எனக்கு கஷ்டம் வரும், கமருதீன் நாமினேட் ஆனால் நான் ஃபீல் பண்ணுவேன், கமருதீன் ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கோசம் அவ்வளோ பேசுறது நீ தானே இதே வாய் தானே பேசுச்சு அப்படின்ற மாதிரி அப்பயே தோணுச்சு. ஸோ எல்லாருமே இங்கே வந்து செல்ஃபிஷோட தான் இருக்காங்க. ஓகேங்களா, நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருந்தேன், அரோரா ஆகட்டும் பார்வதி ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கு இது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் மேலே சொல்ல முடியாது, எல்லாமே ஃபேக்கு. எல்லாருக்குமே ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வேணும். கமருதீனை பொறுத்த வரைக்கும் கமருதீனுக்கு யார் இருந்தாலும் ஓகே அப்படின்ற பட்சத்தில் அந்த அரோரா லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு, பார்வதி லவ் பண்ண சொல்லியிருந்தாலும் ஓகே சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேம் பிளே தான் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இவங்க ரெண்டு பேரில் யார் கட்சாலும் ஓகே, அதனால தான் இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் வச்சுக்கிட்டே இருந்தார். அரோரா பொறுத்த வரைக்கும் துஷார் கட்சா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. துஷார் வெளியே போனதுக்கு அப்புறம் யார் கிடைப்பா அப்படின்னும் போது கமருதீன் கிடைச்சிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்றும் சலைச்சது இல்லை. இவங்க பர்ஃபெக்ட், இவங்க வந்து இம்பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோஸ்ட்டாக ஒரு செல்ஃபிஷ் கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அரோரா பொறுத்தவரைக்கும் கமருதீன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாங்க, பார்வதியை பொறுத்தவரைக்கும் கமருதீன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாங்க. இப்படி தான் ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேம் இப்போ உடஞ்சி பார்வதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீனை வந்து தன் அதாவது அவங்க தான் எழுதியிருந்தாங்களே இந்த மாதிரி வசப்படுத்துறது ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தை கூட கமருதி இது அரோரா வச்சு பார்வதி கோவப்பட்டாங்க பாருங்க, இந்த மாதிரி தன் வசப்படுத்துறது அப்படின்ற மாதிரி. அரோரா வந்து ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்டர் தான் ஏதோ சொல்லியிருக்காங்க போல. ஸோ சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரோராக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமாக சண்டை வருது. ஸோ இந்த சண்டையை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, இந்த இடத்துல கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அவருக்கு பேசவே தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. ஏன் அவங்களால நார்மலாக பேச முடியல, அரோரா கூப்பிட்டு வச்சு அரோரா ஒரு விஷயம் பேசுகிறாங்க, திருப்பி ஒரு கவுண்டர் ஒன்று கொடுங்களேன், அதுக்கு இது எகிரிக்கிட்டு போகிற அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஒரு பக்கம் திவ்யா கணேஷ் வந்து நேற்று இதை தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் வந்து எப்படி எகிருவான், கமருதீன் ஆகட்டும் அதே மாதிரி கானா வினோத் ஆகட்டும் ரொம்ப ஒரு மாதிரி எகிரிக்கிட்டே வர்றது வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆதிரை அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது வெளியிலேருந்து பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றா அங்கங்கே தூக்கிட்டே இருக்காங்க. அவங்க உள்ளே வந்ததுக்கு ஏதாவது பண்ணணும்ல, வீக்கெண்ட்ல எல்லாம் கேட்பாங்கல்ல, அப்ப என்ன பண்ற ஆதிரி அப்படின்ற மாதிரி இங்க வந்து எல்லாத்துலயும் எது கருத்து சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மேட்டரை போட்டு கொடுத்துருக்காங்க. போட்டு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு ஆப்போசிட்டா தான் முடிஞ்சிச்சானு தெரியல. அதை வந்து அரோரா போய் கேட்கறாங்க. ஆதிரி வந்து அரோரா கிட்ட சொல்ல, அரோரா போய் அது கமருதீன் கேட்க, அவ சொல்லி நீ ஏன் செய்யற அப்படின்றத இங்க கேள்வி. அவ சொல்றா நீ செய்யற, அவ கீ கொடுக்குறா நீ ஆடுற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப நீ பண்ணது தப்பா இருந்தா ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, உன் மேல தப்பு இல்லைன்னா அந்த தப்புக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கணும். ஆமா என் மேல தப்பு இல்லை, நான் சரியா தான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி கொடுக்கணும். அதை விட்டுட்டு எகிரிக்கிட்டு போறது அது என்ன, அதுவும் நீ தாண்டி வந்த ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நீ தானே எழுதி வச்ச ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டாரு பாருங்க. அரோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா செருப்ப சாணியில முக்கிய வச்ச மாதிரி இருந்திருக்கும். போனல கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும், எனக்கு வேற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன் இண்டிவிஜுவலா ஆடவே முடியாதா? அரோரா ஆகட்டும், இங்க வந்து விஜய் பார்வதி ஆகட்டும், கமருதீன் ஆகட்டும், இவனுக்கு எவனாலும் இண்டிவிஜுவலா ஆடவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் வேணும்னு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த சப்போர்ட் இருந்தால் தான் அவங்களால பேச முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாவே எல்லாருமே ஒரு சப்போர்ட்டை தேடிக்கிட்டே இருக்காங்க. இண்டிவிஜுவலி அவனும் ஆட மாட்டானுங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது பேர் வேணால் மாறுது. ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டுன்றான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சின்றாங்க, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாடின்னு இருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் தான் மாறுதே தவிர மற்றபடி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுல ரொம்ப ஷோராக இருக்காங்க. சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு. அதனால தான் இப்போ வரைக்கும் டைட்டில் வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டுது. இவன் டைட்டில் வினராக இருப்பான், அவன் டைட்டில் வினர் பண்ண யோசிச்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சீசன் மோசமாக போகிறதுக்கு இண்டிவிஜுவலாக ஆடணும். நமக்கு அதாவது யாருக்குமே நம்ம சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்க தப்பு பண்ணாலும் கேட்கணும் அப்படின்ற இண்டிவிஜுவல் கேம் இல்லவே இல்லைங்க. அது இல்லாததான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் இவ்வளோ கேவலமாக ஒஸ்ட்டா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கமருதீனோட இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து அரோரா கிட்ட இந்த மாதிரி திட்டுறது, ஒரு மாதிரி எதிர்த்துக்கிட்டு வந்து பேசுறது, இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து நல்லா இருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் விடுறீங்க, ஃபயர் விடுறீங்க அப்படின்ற மாதிரி. அது ஒருவேளை நல்லா இருக்குன்னு தோணுதா உங்களுக்கு? அதை வந்து உண்மையா உங்களுக்கு தோணுதுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதனால உங்களுக்கு அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுதுன்றதை சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது உண்மையில கடுப்பாகுது. கமருதீன் இதே மாதிரி தொடர்ந்து பிஹேவ் பண்றதை பார்க்கும்போது கடுப்பாகுது. எப்படா இதெல்லாம் நிப்பாட்டுவான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.